அன்னைக்கு காலையில் என்னை எழுப்பி கண்ணை கட்டி ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயோயோ கடத்திட்டு போகிறாருன்னு பயந்தே போயிட்டேன். பார்த்தா கேரளாவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காருங்க. அப்படியே எனக்கும் தம்பிக்கும் ஒரே குஷி ஆயிடுச்சு. அந்த டே ஃபுல்லாக ஒரு ஜாலி கொண்டாட்டமாகவே இருந்துச்சு. ஆமாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் எங்கேயுமே பெருசாக அவுட்டிங் போகவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஊட்டி மட்டும்தான் போயிட்டு வந்தோம். பிகாஸ் நாங்கள் பேபி பிளான் பண்ணினதுனால அவங்க கன்சீவாக இருக்கும்போது ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் சிசேரியன் பண்ணதுனால 1 இயர் எங்கேயும் நோ அவுட்டிங்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கூட பைக்கில் போகலைங்க. இப்போ தாங்க பையனுக்கு 1 வயசு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த 225ல் ரெசல்யூஷன் கூட எடுத்தேன். இந்த வருஷத்தில் எவ்வளோ அவுட்டிங் போக முடியுமோ போகணுன்னு. அதில் ஒரு சின்ன ஸ்டார்டிங் தான் 1 டே ட்ரிப்புங்க. இங்கே நம்ம பாலக்காட்டுக்கு வந்தோம். பாலக்காட்டிலேருந்து அப்படியே நம்ம மலப்புழா போனோம். அங்கேயே வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஸ்னேக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலான்னு மலப்புழா ஸ்னேக் பார்க் போயிட்டோம். அப்புறம் அங்கேருந்து பக்கத்துலேயே தாங்க மலப்புழா டேம் இருக்குது. அந்த டேம் போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். டேமு அங்கேயே வந்துட்டு போட் ஹவுஸு இந்த மாதிரி நிறையா விஷயம் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்துட்டு அந்த ரோப் இருந்துச்சு. அதெல்லாமே போயிட்டு வேறு லெவல் என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.